ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான பாசுந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்பவே இந்த ஹெல்த்தியான ரெசிப்பியில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே சேர்த்துருக்கோம். பாசுந்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதில் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா அந்த பால் ஆடையோடது தான். இன்றைக்கி நம்ம பாசுந்தி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியாவில் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை வச்சிடலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன் அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறதுனால அடியில் அடி பிடிக்குங்க. பால் நல்லா பொங்கட்டும். பால் நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள். பால் பொங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற நட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி, அடுத்ததான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற பிஸ்தா பருப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நட்ஸ் எல்லாம் பால் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு சிம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் லோ ஃப்ளேமில் இருக்கும்போது இந்த போல் ஏடை மேலால் வரும். இந்த ஏடை எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சுட்டு உள்ளே எடுத்து விட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு இதில் பால் ஏடை வருதோ அந்தளவுக்கு பாசுந்தி டேஸ்ட் கொடுக்குங்க. ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏடை வரும்போது எடுத்து விட்டுட்டே இருங்க. நல்லா பால் சுண்டை காய்ஞ்சி கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பால் சுண்டை காயும் போது நம்ம வச்சுருக்கிற குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும், ரிச்சான கலர். குங்குமப்பூ சேர்த்துட்டு நல்லா பாலோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பு எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பிஸ்தா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஃப்ளேவரும் நல்லா பிஸ்தா ஃப்ளேவர் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிஸ்தா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் இடித்து வச்சுருக்கிற 6 ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் சேர்க்கும் போது தான் அந்த வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பால் நல்லா அளவு குறைஞ்சதுக்கப்புறமா பாசுந்திக்கு தேவையான சர்க்கரை 3/4 கப் அளவு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ஃபுல் க்ரீம் மில்க் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே பால்லேயே நல்லா தித்திப்பு இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே 5 நிமிஷம் இருக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஏடெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கு. நல்லா ஏடையை எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரே 10 நிமிஷம் ஆற விட்டுன்னா பார்த்திங்கன்னா பால் நல்லா குடிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சர்வ் பண்ணலாம். நம்மளுடைய சுவையான பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பாசுந்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள்.